Hi friends, welcome to Krish Health and Beauty Creatives. Today நம்ம weight loss diet food challenge day 11 நம்ம ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 10 வீடியோஸை பார்த்துட்டு வந்து பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அப்பதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன், எப்படி weight loss diet food challenge ஃபாலோ பண்றதுன்னு உங்களுக்கு புரியும். மார்னிங் நான் எப்பயும் போல வெயிட் செக் பண்றேன் எம்டி ஸ்டொமக்ல. நான் டே 10ல எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன்னு இன்னைக்கு டே 11ல நம்ம செக் பண்ணி பார்த்தறலாம். எனக்கு இப்பெல்லாம் கம்மியாக தான் வெயிட் ரெடியூஸ் ஆகுது. உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆச்சே, பட் இப்போ ஏன் ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகுதுன்னு. ஸ்டார்டிங்கில் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுறது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர் சத்துக்கள் தான். இப்போதான் நம்ம ஒரிஜினல் ஃபேட்டே ரெடியூஸ் ஆகுது. நம்ம ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகுறது தான் நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்ம சாப்பிடாம கொள்ளாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம உடம்புக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். என்ன கொஞ்சம் 1 or 2 month போகுது. நிறைய பேர் 1 year கிட்டலாம் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, அது போலயும் இருக்குது. பட் நம்ம 1 or 2 monthலேயே நம்ம டார்கெட் வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் வெயிட்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். தென் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டயட் சொல்லிட்டு 1 month இருக்கிறோம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற வெயிட்டு தான் நம்ம பெர்மனெண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் ஜாலியாக இருங்க. எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாதீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க. எப்பயும் ஒர்க் பண்ணிட்டு இருங்க, சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் ஆக்டிவாக இந்த டயட்டை இருங்க. நல்லா சாப்பிடுங்க, முக்கியமாக அதுதான் தேவை. நல்லா சாப்பிடுங்க, 3 வேளையும் ஸ்நாக்ஸும் சாப்பிடுங்க கம்பல்சரி. முக்கியமாக தண்ணி குடிங்க. தண்ணி தான் இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதனால நிறைய தண்ணி குடிங்க. மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதனால நீங்கள் எப்பயுமே ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அதே போல் உங்கள் டார்கெட் வெயிட்டை நீங்கள் ரொம்ப பெருசாக ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு 20-25 kg அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. மினிமம் 10 kg இல்லைன்னா 15 kg அது போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் டயட் இருக்கிற ஃபீல் வராது. நீங்கள் வெயிட் லாஸ் டயட் ஃபுட் சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1 monthக்காச்சும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் டயட் இருக்கணும். மெயின்டெனன்ஸ் டயட் இது போல் எல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம எல்லா ஃபுட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிறது தான் மெயின்டெனன்ஸ் டயட்டு. ஏன்னா நம்ம ஒரேடியாக நார்மல் ஃபுட் பேட்டர்னுக்கு போயிட்டோன்னா நமக்கு வெயிட் கெயின் ஆகிடும். அதனால் இந்த மெயின்டெனன்ஸ் டயட் மூலியமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஃபுட் பேட்டர்னை எடுத்துக்க முடியும். ரைஸ் எடுத்துக்கலாம், அது போல் நம்ம எடுத்துக்க முடியும். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் நான் மெயின்டெனன்ஸ் டயட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெயிட் லாஸ் டயட் ஃபுட் சேலஞ்ச் முடிச்சிட்டிங்கன்னா மார்னிங் நான் வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன், லெமன் போட்டு. நெக்ஸ்ட் நான் க்ரீன் டீ குடிச்சு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்கிப்பிங் ஒரு 1/2 hour பண்ண போகிறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் 2 egg ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். பிளெயின் ஆம்லேட் தான். நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் 3 egg தான் எடுத்துக்கணும் இந்த வெயிட் லாஸ் டயட்டில். நெக்ஸ்ட் நான் மார்னிங் 11 o'clock கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நட்ஸு, ஃப்ரூட்ஸ், இந்த பப்பாளி, கோவா எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாக. நெக்ஸ்ட் நான் லஞ்சுக்கு சொரக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது சொரக்காய், இந்த பாவக்காய் அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீர் சத்து இருக்குது, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், பசிக்காமையும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஈவினிங் 5 o'clock ஸ்நாக்ஸாக க்ரீன் டீ அண்டு நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் நைட்டு டின்னருக்கு 2 ராகி தோசை எடுத்துக்கிட்டேன். டுடே வெயிட் லாஸ் டயட் ஃபுட் சேலஞ்ச் டே 11 நம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. டுமாரோ நான் வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நான் இன்னைக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் ஒன்றும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you for watching my video, friends.